ஆணவம் அழிந்தது. ஒரு நாள் மன்னன் மணிவர்மன் யானை மீது அமர்ந்தபடி நகர்வலம் வந்து கொண்டிருந்தான். வழிநெடுக மக்கள் கூட்டம். கைகூப்பியபடி தலை தாழ்த்தி மன்னனை வணங்கினர் மக்கள். நகரின் கோடியில் ஒரு அரச மரத்தடியில் முனிவர் ஒருவர் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். முனிவரை கண்ட வீரர்கள் அவரை நோக்கி ஓடினார்கள். யோ சாமியாரே, மன்னர் வருகிறார், எழுந்து நின்று அவரை வணங்கு என்று ஆளாளுக்கு முனிவரை உலுக்கினர் படை வீரர்கள். முனிவர் கண் திறக்கவில்லை. அவரை சுற்றி கூட்டம் கூடிவிட்டது. யானை மீது இருந்த மன்னன் மணிவர்மன் கீழே இறங்கினான். முனிவரின் அருகில் சென்றான். முனிவரே, முனிவரே என்றான். மன்னர் கூப்பிடுவதை உணராதவராக ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் முனிவர். மன்னன் மணிவர்மன் கோபத்தின் உச்சிக்கு சென்று விட்டான். பிச்சைக்கார சாமியார், இவனுக்கு எவ்வளவு திமிர்! வேண்டுமென்றே கண்ணை மூடிக்கொண்டு நடிக்கிறான் என்று கூறினான் மன்னன். அவனை மேடையை விட்டு கீழே இறக்குங்கள் என்று உத்தரவிட்டான் மன்னன். முனிவரை சுற்றி வீரர்கள் சூழ்ந்தனர். முனிவர் கண் திறந்தார். யோ சாமியாரே, மன்னன் நான் கூப்பிடுவது கூடவா உன் காதில் விழவில்லை? உனக்கு எவ்வளவு திமிர் என்றான் மணிவர்மன். நான் தியானத்தில் இருந்ததால் எவர் கூப்பிடுவதும் என் காதில் விழவில்லை. எனக்கு அரசனும் ஒன்றே, ஆண்டியும் ஒன்றே என்றார் முனிவர். மன்னா, இவனுக்கு எவ்வளவு திமிர் பார்த்தீர்களா? உங்களையே எதிர்த்து பேசுகிறான். இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றனர் வீரர்கள். சரி, அப்படியே செய்வோம். இவனை சிறையில் அடையுங்கள். திமிர் தானாக போய்விடும் என்று உத்தரவிட்டு நகர்வலத்தை மன்னன் தொடர்ந்தான். இதையெல்லாம் கைலாயத்தில் இருந்த சிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருமானே, அவரோ முனிவர், முற்றும் துறந்தவர். அவருக்கு அரசனும் ஒன்றுதான், ஆண்டியும் ஒன்றுதான். அவரது தியானத்தை இவர்கள் கெடுத்தது மட்டுமல்ல, சிறையில் அடைக்க எவ்வளவு திமிராக உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்றாள் பார்வதி. தேவி, மன்னன் குணம் நமக்கு தெரிந்ததுதானே, அவன் அப்படித்தான் செய்வான். விட்டுத்தள்ளு, வேறு பேச்சு பேசுவோம் என்று சிவபெருமான் வேண்டுமென்றே கூறினார். பெருமானே, மன்னனது திமிரை அடக்கத்தான் வேண்டும். அவனை திருத்த வேண்டும். அப்போதுதான் நாடு உருப்படும். அந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்களா, இல்லை நான் செய்யட்டுமா என்று கேட்டாள் பார்வதி. சிவபெருமான் தன் மனதிற்குள் சிரித்தபடியே, தேவி, அந்த வேலையை நானே செய்து முடிக்கிறேன், உனக்கு கஷ்டம் வேண்டாம் என்று கூறிவிட்டு பூலோகத்திற்கு சென்றார். முனிவர் உட்கார்ந்திருந்த அதே அரசமரத்தடியில் பட்டு பீதாம்பரங்களுடன் குழந்தை வடிவில் உட்கார்ந்தார் சிவபெருமான். அன்றும் மன்னன் மணிவர்மன் நகர்வலம் வந்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வரும் நேரத்தில் வீல் வீல் என்று கத்தி அழ ஆரம்பித்தார் குழந்தை சிவபெருமான். யானை மீது உட்கார்ந்திருந்தபடியே குழந்தையை பார்த்தான் மணிவர்மன். குழந்தை முகத்தில் தெய்வக்கலை சொட்ட காட்சியளித்தது. குழந்தையின் அழகில் மனதை பறிக்கொடுத்தான் மன்னன். வீரர்கள் குழந்தையை நோக்கி ஓடினார்கள். குழந்தையை யாரும் தொட வேண்டாம் என்று யானை மீது இருந்தபடியே உத்தரவிட்டான் மன்னன். யானையை விட்டு கீழே இறங்கி தானே குழந்தையின் அருகில் சென்றான் மன்னன். மன்னனை பார்த்த குழந்தை அழுகையை நிறுத்தி சிரித்தது. மன்னன் குழந்தையை தூக்கி குனிந்து கையை நீட்டினான். குழந்தை தன் காலை தூக்கி மன்னன் மணிவர்மன் முகத்தில் உதைத்தது. மன்னன் தலையில் இருந்த கிரீடம் கீழே விழுந்தது. வீரர்கள் கத்தியை உருவினர். மக்கள் திகைத்தனர். வீரர்களை தடுத்தான் மன்னன். குழந்தைக்கு அரசனை தெரியுமா, ஆண்டியை தெரியுமா? பாவம், விடுங்கள் என்றான். அப்போதுதான் இதே வார்த்தையை யாரோ சொன்னார்களே, எங்கே என்ற எண்ணம் எழுந்தது. யோசனை செய்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தான். அட, இந்த இடம் அந்த சாமியார் உட்கார்ந்த அரச மரத்தடி அல்லவா? அதே இடத்தில் அதே வார்த்தையை என் வாயால் சொல்லும்படி ஆயிற்றே. இது ஏதோ தெய்வ வாக்கு போல அல்லவா இருக்கிறது. மன்னன் மணிவர்மன் சில நிமிடங்கள் கண்களை மூடியபடி யோசனையில் ஆழ்ந்தான். அன்று அதே வார்த்தையை தானே சாமியாரும் சொன்னார். நான் புரிந்து கொள்ளவில்லையே. அவரிடம் மன்னிப்பு கேட்பதை விடுத்து சிறையில் அடைத்தது என் தவறல்லவோ என நினைத்த மன்னன் மணிவர்மன் குழந்தையை பார்த்தான். குழந்தை சிரித்தபடியே திடீரென்று மறைந்தது. ஆண்டவா, என் ஆணவத்தை ஒரு நொடியில் அடக்கிவிட்டாய் என கையெடுத்து கும்பிட்ட மன்னன் உடனடியாக சாமியாரை விடுதலை செய்ய உத்தரவிட்டான். அன்று முதல் மன்னன் ஆணவம் அழிந்தது. எல்லோரிடமும் பணிவுடன் நடக்க ஆரம்பித்தான். கதை பிடிச்சிருந்ததா? தொடர்ந்து கதைகள் கேட்டுட்டே இருங்க. ஆராகாஸ்ட் இப்போ பாட்பீன், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அண்ட் அமேசான் மியூசிக்ல.